ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா காசி. உங்களுக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட் போயிட்டுருக்கு. உங்களுக்கு யாராவதுக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணணுனாலும் நீங்கள் இங்கே வந்து கண்டிப்பாக நியூ ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணிக்கலாம். ஓகே, அவங்க வீடியோ ஷூட் பண்ணுறாங்க, இங்கே நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறோம். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், ஹேரமா லிப் லாக் பண்ணிட்டுருக்காரு. அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். லிப் லாக் அடிப்பாரான்னு தெரில, இப்போ தான் அடித்தார். டெட் பாடி எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்க இடத்துக்கு நம்ம கண்டிப்பாக இப்போ வந்துட்டோன்னு நான் நினைக்கிறேன். டெட் பாடி இதை நான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே ஆக்சுவலி எரிஞ்சிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெட் பாடி தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பயந்துட்டேன் இப்போ உண்மையிலுமே. இங்கே பாருங்கள், அவரோட காலு ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் கைண்ட் ஆஃப் அகோரிஸ்ன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து நம்ம விஸ்வாஸ் டெம்பிளோட காரிடோருக்கு தான் போயிட்டுருக்கோம். இதுதான் அதோட என்ட்ரன்ஸு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தர்ஷனம் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆக்சுவலி இது ஒரு டெட் பாடி. பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நடக்கிற விஷயம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மணிக்கர்ணிக்காவை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். மோஸ்ட் எக்ஸைட்டட் காட்னா அதை தான் நான் சொல்லுவேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா காசி. பார்த்தீங்கன்னா அஸ்ஸிகட் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கோம். இந்த காட் அப்படின்னு ஒரு விஷயத்தை எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ இங்கே இது ஒரு பெரிய ஊர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. இந்த ஊர் வந்து ஒரு கங்கையோட நதிக்கரையில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஊரில் இருக்க ஒவ்வொரு தெருவும் வந்து இந்த கங்கை நதிக்கரையில் வந்து அட்டாச் ஆகும்ல, அந்த இடத்துல வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்குது. அதை தான் வந்து இவங்க காட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 80க்கும் மேற்பட்ட காட் அப்படி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது 80வது காட். அதனால தான் இது வந்து அஸ்ஸி காட் அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்ஸி அப்படின்னா ஹிந்தியில் வந்து 80 அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இதெல்லாமே போட்டிங் போகிறக்கான ஏரியா. இப்போ இங்கே இருக்கவங்க எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து இதில் வந்து தீபம், அதாவது விளக்கெல்லாம் வந்து நதியில் விடுறேன்னா விடலாம். அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம். இப்போ ஒரு இடம் பார்த்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அஸ்ஸிகட் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூட்டி வந்து உங்களுக்கு ரெண்டல் ப்ரைஸில் கிடைக்கிது, 50 rupees per hour. நீங்கள் இங்கே பனாரஸ்குள்ளே நீங்கள் எங்கே வேணால் அதை எடுத்து சுற்றிக்கலாம். பட் உங்களுக்கு அதுக்கு தேவையான மினிமம் டாக்குமெண்டேஷன் என்ன இருக்கும், உங்கள் லைசன்ஸ் ஏதாவது ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீங்கள் அதை எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல ஒரு இடத்த இங்கே பாருங்கள், ஆயில் பெயிண்டிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெயிண்டிங் எல்லாமே பாருங்களேன், எவ்வளோ உண்மையாலுமே நீங்கள் இதெல்லாம் வாங்கி இந்த மாதிரி போட்டு வீட்டிலலாம் மாட்டலாம். இவர் தான் அந்த ஆர்டிஸ்ட். கண்டிப்பாக இப்போ கூட ஒரு விஷயத்தை பெயிண்ட் பண்ணிட்டு தான் இருக்கார். இடம்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸிகட்லேருந்து இங்கே வர்றது தான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பக்தர்கள்லாம் இங்கே வந்து மொட்டை அடிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு தெரியுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மொட்டை அடிக்கணும்னாலும் இங்கே வந்து மொட்டை அடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 60 ரூபான்னு சொல்கிறாங்க. இது மேக்னெட் வாலா இருக்கா? ஓகே, நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜிலெல்லாம் ஒட்டி வைக்கிறது இந்த மேக்னெட் வாலாவில் இருக்கிறது உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். நான் இது ஒன்று வாங்கலான்னு நான் நினைக்கிறேன் எங்கள் வீட்டுக்காக. எனக்கு இங்கே வந்து நான் வந்து இது வாங்கலான்னு நான் நினைக்கிறேன். இது பாருங்கள், அப்போ இதோட एक्सप्लेन कर सकते हैं क्या? ये काशी करवट मंदिर है, जो कि 60 डिग्री पे स्ट्रक्चर्ड है. मतलब 60 डिग्री पे पूरा ये टेम्पल है. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்த்தோம்ல ஒரு மேக்னெட்டில் ஒட்டுறது. ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா அது எதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நாய்ஸாக இருக்குது, நம்ம இப்படி போய்க்குவோம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு மேக்னெட்டில் ஒரு விஷயம் பார்த்தேன்ல, அது என்னென்னா வந்து காசி கருவட் அப்படின்னு ஒரு டெம்பிள் சொன்னாங்க. இது வந்து மணிக்கர்ணிகா அப்படிங்கிற இடத்துல வந்து இங்கே இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைசா சாய் கோபுரம் இருக்குல்ல, நீங்கள் வந்து நிறையா வந்து அந்த புக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் கிராஸ் பில்டிங்காக இருக்கும். ஆக்சுவலி அதே கான்செப்ட் தான் இதுலேயும் சொல்கிறாங்க. இது வந்து 60 டிகிரி கிராஸாக வந்து பில்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் வந்து ஈவன் தோ இதில் வந்து பில்லர்ஸ்லாம் இருக்குது, அஸ்திவாரெல்லாம் ப்ராப்பராக போட்டிருக்காங்க, இருந்தாலுமே அது கிராஸாக தான் இருக்குது. அது கன்ஸ்ட்ரக்ஷனே அப்படியா இல்லை வந்து அது ஆக்சிடென்ட்லாம் அந்த மாதிரி ஆகிடுச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் அதை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நான் நதிக்கரையில் அப்படி நடந்து போயிட்டுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக மணிகர்ணிகா போகிறேன்னா நீங்கள் வந்து ரோட் சைடாக கூட போகலாம். நான் வந்து அஸ்ஸிகாட் அப்படிங்கிற ஏரியாவில் தான் ரூம் இருந்தது, அதனால் அங்கேருந்து அப்படியே போயிட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் ஒருத்தரை காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு அகோரின்னு நினைக்கிறேன், இவர் தெரில. இது வந்து இப்போ குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுருக்காரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பர்டிகுலராக வீடியோ எடுப்பேன்னு தெரில, ஏன்னா அவர் என்னை அடிச்சிட்டாருன்னு எனக்கு வருத்தமாக இருக்கும். அதனால் நீங்கள்
இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவர் அகோரி இல்லை, ஏதோ கொஞ்சம் சாமியார் மாதிரி இருக்கார். இன்னும் ப்ராப்பராக பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு வரல. அது ஒரு ஆக்சிடென்ட்டான ட்ரிப்பு தான். பட் நான் வரணும்னு நினச்சி தான் வந்தேன். பட் வந்து இந்த ட்ரிப் இவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகுன்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் மேபி நான் நினச்ச ஒரு 8 மணி நேரம் இங்கே ஸ்டே பண்ண மாதிரி தான் வந்தேன். பட் இது 2வது நாள். இன்னும் எவ்வளோ நாள் இங்கே இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. மேபி இன்றைக்கி நைட் நான் கிளம்பிடுவேன். ஏன்னா நான் வந்து எனக்கு இன்னும் டிக்கெட் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நான் என்னோடய பிளான் என்னவாக இருந்துச்சுன்னா, நான் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்தேன். நான் என்ன நினச்சேன்னா, சூரத்லேருந்து காசி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 24 hours மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் தமிழ்நாடு வர தூரம் தான் இங்கேயும். தமிழ்நாடு வரக்கு விட கொஞ்சம் பக்கம்னு வைங்களேன். பட் கிட்டத்தட்ட எல்லாம் ஆல்மோஸ்ட் சேம் தான். நான் வந்து காசி வந்துட்டு காசிலேருந்து தமிழ்நாடு போய்க்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் நான் டிக்கெட் எதுவுமே முன்னாடி புக் பண்ணல. எல்லாமே தட்கலில் தான் போட வேண்டியது இருந்தது. எனக்கு சூரத்துலேருந்து காசி வரைக்கும் வந்து டிக்கெட் ஈஸியாக கிடச்சிருச்சு. தட்கலில் தான் கிடச்சிது. பட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மட்டும் காசிக்கெல்லாம் வரனா ப்ராப்பராக டிக்கெட் புக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு வந்து புதன்கிழமை ட்ரெயினே கிடையாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி 2-3 ட்ரெயின் தான் இருக்குது. ரொம்பவே கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் காசிக்கெல்லாம் வரேன்னா. நீங்கள் வந்து பார்த்தீங்க 3 மாதத்துக்கு முன்னாடி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா IRCTCயில் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி தான் டிக்கெட் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டில் 6 மாதம் இருந்தது, ஒரு 3 மாதம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நீங்கள் 3 மாதத்துலேருந்தே அதுக்கு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். பட் அதனால் பார்த்தீங்க 3 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து புக் பண்ணிடுங்க. நீங்கள் வரது அப் அண்ட் டவுன் எல்லாமே ப்ராப்பராக புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு போய்க்கலாம். நான் வந்து புக் பண்ணாமல் தட்கலில் புக் பண்ணிக்கலாம் நினச்சிட்டு வந்தேன். நான் 3 நாளாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். எனக்கு டிக்கெட்டே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. பாப்பா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எது ஒன்று பண்ணிக்குவேன். பட் நீங்கள் வந்து அந்த மாதிரி சஃபர் ஆகிடாதீங்க. நீங்கள் வந்து உங்களோட பயணத்தை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸில் எடுத்துகிட்டு இருக்கேன். பொங்கல் ஹாலிடேஸ்க்காக நான் இந்த லீவ் எடுத்தேன். கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள், 9ஆம் தேதி வீட்டுக்கு போகிறதா இருந்துச்சு. ப்ராப்பராக எனக்கு ட்ரெயின் கிடச்சி நான் 9 வீட்டுக்கு போயிருப்பேன். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நான் 11, 12ஆம் தேதி ஆனால் வீட்டுக்கு போக முடியாது போல். எனக்கு 21 வரைக்கும் தான் லீவ். ஒரு 10 நாள் வீட்டில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 6 மாதம் கழிச்சு வீட்டுக்கு போகிறேன். ஒரு நாள் இருக்கணும்ல, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. இல்லைன்னா நான் இதெல்லாம் இது பண்ணுவேன். அப்புறம் பட்ஜெட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. என்ன தான் நம்ம இப்படி சுற்றிட்டே இருந்தாலும் அது முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம கண்டிப்பாக பட்ஜெட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. அந்த பட்ஜெட் கம்மியாக இருக்குது. ஆனால் நான் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பணும். ஒரு குட்டி பையன் பட்டை விட ட்ரை பண்ணிருக்கான். பட் என்னால் விட முடியல. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் அவனும் பட்டை விடுவான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களில் எவ்வளோ பேர் பட்டை விட்டுருக்கீங்க சின்ன வயசில் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அங்கே பாருங்கள், இவங்க வந்து நியூலி மேரேட் கப்பல்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட் போயிட்டுருக்கு. உங்களுக்கு யாராவதுக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணணுனாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணிக்கலாம். பட் உங்கள் ஃபோட்டோகிராஃபரை நீங்கள் தான் கொண்டு வரணும். இங்கே இருப்பாங்களான்னு எனக்கு தெரில. பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு காசி இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணணும்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரலாம். மேபி அவங்க வந்து இந்த லோக்கல் ஏரியாவில் இருப்பாங்க. ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா அந்த பையன் எப்படி ஸ்டண்ட் பண்ணான்னு? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பையன் ஸ்டண்ட் பண்ணிகிட்ருக்கான் ஆக்சுவலி. ஓகே, அவங்க வீடியோ ஷூட் பண்ணுறாங்க, இங்கே நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறோம். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஐ படத்துலலாம் அந்த வில்லன்ஸ் எல்லாம் ஒரு சைக்கிள் ஒரு ஃபைட் சீன் வரும் தெரியுமா? கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இங்கே ட்ரோனெல்லாம் வச்சு அவங்க ஷூட் பண்ணிட்டுருக்காங்க. இங்கேயுமே சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேலண்டடான பசங்க. ஓகே, நம்ம பேக் டு த vlog. கண்டிப்பாக நீ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடுவோம். நம்ம ஜெய் மகாதேவ், ஹர ஹர மகாதேவ், சிவா. அவர் பார்த்தீங்களா, அவர் ஒரு ஃபாரினர்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக அவர் மகாதேவ்னு சொல்லிட்டு இருந்தார். பட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோஸில் இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பட் அந்த மாதிரி விஷயம் வந்து நடக்கும்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் கவர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ். ஒரு தாத்தா ஒரு போட்டு லிப் லாக் பண்ணிட்டுருக்காரு. என்ன பண்ணிட்டுருக்காரு அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். லிப் லாக் அடிப்பாரான்னு தெரில, இப்போ தான் அடித்தார். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்க என்ன மென்டாலிட்டி இருக்காங்க எனக்கு தெரில. இல்லை அவங்க வேறு ஏதாவது ட்ரை பண்ணி எனக்கு லிப் லாக் மாதிரி தெரிஞ்சுதான்னு எனக்கு தெரில. அந்த லிப் லாக் இந்த வீடியோவில் கவர் ஆச்சான்னு எனக்கு தெரில. பட் எப்படியோ ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வி ஆர் ஆல்மோஸ்ட் தேர். இந்த டெட் பாடியெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்க இடத்துக்கு நம்ம கண்டிப்பாக இப்போ வந்துட்டோன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு பேர் ஹரிச்சந்திர காட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு கதை இருக்குது. ஹரிச்சந்திர மகாதேவ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு ராஜா. அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த உண்மையை மட்டுமே பேசுறது, சத்தியத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணுறதுன்னு ஒருத்தர் இருந்தார். நீங்கள் அவரோட கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலி அவர் வந்து ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார் கடவுள்னால. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த
பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து வந்து எல்லா விஷயமே அவரோட ராஜ்யம் எல்லா விஷயமே அவர் விட்டு போயிடுச்சாமா ஒரு கட்டத்தில். எல்லாமே போனதுக்கப்புறம் அவரை வந்து ஒரு கொத்தடிமையாக வந்து ஒருத்தர் வந்து வாங்கி இப்போ வந்து ஒரு சமூகத்தை குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இங்கே வர உடல்களெல்லாம் வந்து எரிக்கிற வந்து ஒரு தொழிலை செஞ்சுட்டு இருந்தாங்களாம்மா. அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து அந்த ஹரிச்சந்திரனை வந்து வித்துட்டாராம்மா. இப்போ வந்து அவர் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா அந்த ஹரிச்சந்திர மகாதேவோட சொந்த மகன் வந்து இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃப் வந்து தன்னோட பையனவே வந்து இந்த இடத்துக்கு எரிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. பட்டு ஆனால் வந்து அவங்ககிட்ட பணமே இல்லை. ஏன்னா அவங்களே வந்து ஒரு கொத்தரிமையாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பட் அவங்க மகனை எரிக்கிற கூட இவர் வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு தான் இருக்கார். இவர் வந்து தாம் மகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து எரிக்க முடியாது. ஏன்னா வந்து இவர் ஒரு ஓனருக்கு கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதனால் வந்து அவர் ஓனருக்கு கூட உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இவர் என்ன பண்ணாராம்மா, அவங்க ஒய்ஃபு கிட்ட வந்து கண்டிப்பாக நீங்கள் ஏதோ பணம் கொடுத்தா தான் நம்ம மகனை எரிக்க முடியும், மகனை எரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாராம்மா. அப்போ வேறு வழி இல்லாமல் அவங்க ஒய்ஃபு அவங்க கட்டியிருந்த புடவையில் பாதியை வந்து கிழித்து தானமாக கொடுத்தங்காட்டி தான் அவங்க வந்து உடலவே வந்து எரிச்சாங்களாம்மா. அந்த இடத்துல வந்து அவரோட வந்து அந்த இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சோதனையாக தான் இருந்திருக்கு. இது வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து கடவுள் கிரியேட் பண்ணியிருக்காரு. அப்படி வந்து அந்த கடவுள் வந்து அதை கிரியேட் பண்ணிவிட்டு ஓகே கண்டிப்பாக நான் வந்து இப்போ ஒத்துக்கிறேன், நீ உண்மையாலுமே சத்தியத்தை வந்து ஃபாலோ பண்ணுற சொந்தக்கிட்ட சொந்த மகனை எரிக்கிறதுக்கு கூட நீ வந்து அந்த காணிக்கை அப்படிங்கிற விஷயத்த வந்து நீ வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோதனை அதோடு முடிஞ்சு அவரோட ராஜ்யெல்லாம் அவருக்கு வந்து திரும்ப கிடச்சிருது. அதனால தான் வந்து இதை வந்து ஹரிச்சந்திர காட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெட் பாடி. இதை நான் வீடியோவாக எடுக்கலான்னா கூட எனக்கு தெரில. அங்கே பாருங்கள், அங்கே ஆல்ரெடி ஒரு டெட் பாடி இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து இப்போ எரிக்க போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சாரி, நான் வந்து இந்த மாதிரி விஷயத்தையும் என் வீடியோவில் காமிக்கிறது. அங்கே பாருங்கள், பின்னால் இருக்கீங்க வந்து ஒரு ஃபேமிலி. கண்டிப்பாக அவங்க ஃபேமிலியில் இருக்க ஒருத்தங்க வந்து இங்கே இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா ஒருத்தங்க இறந்தாங்கன்னா அது வந்து காசி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அவங்கள வந்து எரிக்கும் போது அவங்க வந்து ஒரு மோட்சத்தை அடைஞ்சிருவாங்க, அவங்க சொர்க்கத்தை சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு உங்களோட நம்பிக்கையாக இருக்குது. ஒரு அவங்க ஃபேமிலி காமிக்கிறது நீங்கள் என்ன தப்பாக நினச்சிடாதீங்க. பட் அது அவங்களோட எமோஷன்ஸ், நம்ம வந்து அதை வந்து ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து நான் மன்னிச்சுங்க. பட் உங்கள்கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக மட்டும்தான் நான் வீடியோவாக எடுக்கிறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நிறையா டெட் பாடிஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க வந்து எரிக்கிறதுக்காக தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து இங்கே எரிக்கிறோன்னா வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து நீங்கள் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கணும். பயமாக தான் இருக்குது. இதெல்லாம் நான் எப்படி இதை நான் கண்டென்ட்டாக காமிக்கிறதுன்னு எனக்கு கொஞ்சம் ஹெசிடேஷனாகவும் இருக்குது. பட்டு என்ன பண்ணுறது, இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப். நான் வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்து தாங்கணும். பட் இதில் ஒன்றும் இல்லை, ஒரு மனுஷனாக பிறந்தா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்றுக்கிட்டு நம்ம போய் தான் ஆகணும். நான் சொன்னேன்ல, அந்த இவங்கெல்லாம் தான் வந்து அந்த எரிக்கிறதுக்கான வேலையை வந்து பார்த்துட்ருக்காங்க. இங்கே அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சைடில் வந்து ஒரு பாடியை வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அவரை வந்து அந்த உடலை வந்து எரிக்கிறதுக்கான வேலைகளை தான் இவர் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். ஆக்சுவலி அது வந்து ஒரு பாடி அங்கே பக்கத்தில் இருக்கிறது. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் அங்கே ரொம்ப நேரம் நிற்கக்கூட முடியல. அங்கே வந்து ரொம்ப டைம் ஆகும் போல். பட் இருங்க, கண்டிப்பாக நான் வந்து அதை உங்கள்கிட்ட காமிப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே ஆக்சுவலி எரிஞ்சிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெட் பாடி தான். பட் நான் இதை வந்து உங்களுக்கு ஃபுல் ப்ராசஸை காமிக்கணும்னு தான் நான் நினச்சேன். பட் எனக்கு அது அவ்வளோ சரியாக படல ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இந்த இடத்துலேருந்து கிளம்ப போகிறேன். இதுதான் இங்கே நடக்க ப்ராசஸ். என்ன நீ அந்த பாடியை வந்து அந்த கட்டை மேலே வச்சு எரிக்க போகிறாங்க. அவ்வளோ நல்ல விஷயமா இல்லை, உங்களுக்கே அது புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க. என்னால் வந்து அந்த இடத்துல அதுக்கு மேலே இருக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பயந்துட்டேன் இப்போ உண்மையிலுமே. இங்கே பாருங்கள், அவரோட கால் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து நான் இது வந்து ஒரு டெட் பாடினே தெரியாமல் தான் இவ்வளோ நேரம் இங்கே நான் நின்றுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். மாறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து உண்மையாலுமே போகணும். நான் என்ன நினச்சேன், ஏதோ அங்கே சும்மா ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினச்சேன். கண்டிப்பாக அப்படியாவது நெருப்பு எரிஞ்சுனா நீங்கள் வந்து அதில் வந்து அதில் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நம்ம மனசு தான் காரணம். நீங்கள் வந்து அது ஒன்றும் பெருசாக ஒன்று எடுத்துக்க தேவையில்லை. பட் என்னென்னா நான் சடனாக பார்க்குறேன், திரும்புகிறேன், அவரோட கால், அந்த ஒரு பாடியோட கால், நான் ஏதோ சாதாரணமாக ஏதோ நெருப்பு எரியுதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அதனால தான் அந்த இடத்த விட்டு மூவ் ஆகிட்டேன். வந்து 2 இடத்துல இப்படி இருப்பாங்களாம்மா. இங்கே மொத்தம் 80க்கும் மேற்பட்ட காட்டு இருக்குது. ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மணிகர்ணிகா காட்டிலையும் இந்த ஹரிச்சந்திர காட்டிலேருந்து இருப்பாங்க. மேபி மணிகர்ணிகா காட்டில் இதை விட அதிகமாக பாடிஸ் வரும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஹரிச்சந்திர காட்டிலேருந்து முன்னாடி போயிட்டுருக்கோம். படி சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், உங்களுக்கு ருத்ராட்செல்லாம் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து வாங்கலாம். ஆல்ரெடி வந்து ஒரு ஒரிஜினல் ருத்ராட்சம் வாங்கியிருக்கேன். நீங்கள் ருத்ராட்சன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மார்க்கெட்டில் டூப்ளிகேட் ருத்ராட்சம் கிடைக்கும். பட் இதில் பாருங்கள், இவங்க வந்து ஒரிஜினலான ருத்ராட்சம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க.
இது பார்த்தீங்கன்னா ருத்ராட்சி கண்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து பல் அப்படின்னா அது வந்து பழம்னு சொல்லுவாங்க. இந்த பழத்துலேருந்து அவங்க எடுத்து உங்களுக்கு லைவாகவே பட் வந்து உங்களை வந்து இந்த ருத்ராட்சியோட முகாம்னு சொல்லுவாங்க. 5 முகம் 6 முகம் 1 முகம் 2 முகம்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களால் கெஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வருதோ நீங்கள் அதை தான் வாங்கிட்டு போயாகணும். பட் ஒரிஜினலாக ருத்ராட்சி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல வாங்குங்க. அது கண்டிப்பாக நல்லா இருக்குது. அந்த இங்கே பாருங்கள், இதை ஒருத்தர் ருத்ராட்சி ये क्या है? स्मेल करता है क्या? सुन सकता हो क्या? हिरन के पेट में होता है. ठंडी में थोड़ा सुगंध नहीं रहता है, इसलिए गर्म में बहुत देता है वो. हिरन के पेट से निकलता है. பார்த்தீங்கன்னா வந்து கஸ்தூரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது பேர் என்னென்னா அது வந்து மானோட வயிற்றுலேருந்து அது ஏதோ பண்ணுறாங்க. அது வந்து மேலே ரொம்ப நறுமணமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஊர்லலாம் ஒரு பழக்கம் இருக்குது, இந்த பாச்சக்குண்டுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம வெட்டிக்குள்ளே வைக்கும்போது மனமாக இருக்கும். அது மாதிரி இந்த கஸ்தூரியை வந்து நம்மளோட ட்ரெஸ் இருக்கிற பெட்டிலாம் வீட்டில் வைக்கும்போது ரொம்ப நறுமணமாக தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அது மாதிரி விஷயம் வேணாலும் நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் கைண்ட் ஆஃப் அகோரிஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இவங்க வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு தெரியல, அந்த அகோரி வந்து என்னை கூப்பிட்டாரு. பட் அப்படியெல்லாம் உங்கள்கிட்ட கூப்பிட்டா போகாதீங்க. கண்டிப்பாக வந்து அவங்க உங்கள்கிட்ட பணம் ஏதாவது கேட்டுட்டு உங்கள்கிட்ட இருந்து வந்து உங்கள்கிட்ட ஓப்பனாக நிறைய விஷயத்த சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையா விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அகோரிங்கிறவங்க வந்து உண்மையான அகோரியும் இங்கே இருப்பாங்க. ப்ராப்பராக சாஸ்திரம்லாம் படிச்சுட்டு வந்து இருப்பாங்க. இன்னொரு டைப் ஆஃப் அகோரி யாருன்னா இந்த கொலை இந்த மாதிரி குற்றங்கள்லாம் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஹைட் ஆவாங்க பார்த்தீங்களா, வந்து இந்த மாதிரி அகோரி மாதிரி உட்காந்துக்குவாங்க. யாருனாலே அவங்கள வந்து பிடிக்க முடியாது. அது மாதிரி ஆட்களும் இங்கே இருப்பாங்க. பட் இந்த மாதிரி இடம் வந்து கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான். அந்த மாதிரி ஆட்களும் கொஞ்சம் இருக்குதான். அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டு போங்க. எல்லாரும் உங்கள் லைஃப் ரன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதா ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒன்றும் சரி தவறுன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றும் யாரும் இல்லை. இல்லைங்க, எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அவங்களாம் என்ன கேட்குறாங்க? பணம் தான் கேட்குறாங்க. பட் நம்ம இந்த பாலா படத்துலலாம் பார்த்த அகோரியெல்லாம் டெரர் பீஸாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன கொஞ்சம் பணம் கேட்குறாங்க, யாசகம் கேட்குறாங்க. இது நான் என்ன சொல்கிறது? பட் இட்ஸ் ஓகே. அவங்க வாழ்வாரத்துக்காக அவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. பட் இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துக்குவோம். ஏதாவது யாசகம் பண்ணணுன்னா நீங்கள் உங்களுக்கு யாசகம் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, புண்ணியம் தான் இல்லை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப காமிக்கணும் தப்பாக நினைக்காதீங்க. பட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆட்டெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. சும்மா செம்மையாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் வரீங்க ஈசா ஆதியோகியோடது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா புக் மார்க்ஸ். உங்களுக்கு எதாவது வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். இது வந்து பக்கத்தில் உட்காந்து பாட்டு கேட்டுருக்காரு. அவர் கவனிக்க கூட இல்லை நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறது. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு வேணுன்னா இதை வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க என்னென்னா இது வந்து ஒரு பேலஸ் தான். இது வந்து கங்கை நதிக்கரையில் தான் அமைஞ்சிருக்கு. இது வந்து இந்த தர்பங்கா காட் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. பட்டு இது வந்து பிரிஸ்மா பேலஸ் அப்படின்னு இது பேர் சொல்கிறாங்க. பட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு அரண்மனையாக இருந்திருக்கு. இப்போ வந்து இதை வந்து ஒரு ஹோட்டலாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்களாமா. பட் வந்து அது இப்போ வந்து ஒரு ப்ரைவேட் ஏரியா அப்படிங்காட்டி நம்ம வந்து அதுக்குள்ளே போய் நம்ம வீடியோ எடுக்கிறது வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சிவகங்கா சில்க் ஃபேக்ட்ரி அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு இன்னொரு விஷயம்னு சொன்னால், இந்த காசி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து 3 பேர் இருக்குது. பனாரஸ், காசி, அதுக்கப்புறம் வந்து வாரணாசி அப்படின்னு 3 விதமான பேர் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பட்டு அப்படின்னு ஒரு சாரீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா காஞ்சிபுரம் பட்டு நம்ம ஊரில் எல்லாத்துக்குமே ஃபேமஸ். அது மாதிரி பனாரஸ் பட்டு அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே பனாரசி ஹேண்ட்லூம் சாரீஸ். இதை தான் வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். பட் இப்போ காஞ்சிபுரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ்னால் இது பனாரஸ் பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த மாதிரி ஒரு இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து அந்த சில்க் ஃபேக்ட்ரி. ஆக்சுவலி நான் அந்த கடைக்குள்ளே போனேன், அந்த சில்க் ஃபேக்ட்ரிக்குள்ளே. அது ஃபேக்ட்ரியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன கடை தான், போட்டு சாரீலாம் வச்சு விற்றுட்ருக்காங்க. அந்த கடைக்காரர் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணார். நீங்கள் வந்து இப்படி கேட்காம, ஆக்சுவலாக அதை வந்து வீடியோவாக எடுக்கணும்னு நினச்சாங்க. ஒன்றும் பெருசாக ஒன்றும் வீடியோ எடுக்கல, நம்ம மேலே இருந்தது அப்படியே சும்மா கடைக்குள்ளே எப்படி அவங்க வச்சுருக்காங்க. நான் என்ன நினச்சேன், சில்க் ஃபேக்ட்ரி அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த நெசவு பண்ணுற அந்த ஹேம்லூம் அந்த தறி எல்லாம் உள்ளே இருக்குன்னு நான் நினச்சேன். பட் அந்த மாதிரியெல்லாம் உள்ளே எதுவுமே இல்லை. அவங்க சாரியை வச்சு இங்கே வந்து சும்மா ஒரு பப்ளிசிட்டி பண்ணி விற்றுட்டு தான் இருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே. நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக அதை கவர் பண்ணணும்னு நினச்சேன். பட் வந்து அது உடனே அந்த இருந்து உள்ளே இருந்த கிளிப்பெல்லாம் டெலீட் பண்ணுன்னு அவர் சொன்னார். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா தசாத்வமத் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த தசாத்வமத் காட்டிலேருந்து ஒரு மார்க்கெட் இருக்காம்மா. இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் நான் இப்போ அங்கே போயிட்டுருக்கேன்.
நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இந்த மார்க்கெட்டோட வீடியோ வந்து நான் ஒரு தனி வீடியோவை தான் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ண போகிறேன். அதனால் வந்து நீங்கள் தனியாக தான் பார்ப்பீங்க. அதோட லிங்க்கையும் நான் மேலேயே கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு, அதனால் நான் இட்லி வாங்கியிருக்கேன் சாப்பிட்றதுக்கு. 20 ரூபா 2 இட்லி, கோகனட் சட்னி எடுத்துருந்தாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம விஸ்வாஸ் டெம்பிளோட காரிடோருக்கு தான் போயிட்டுருக்கோம். இதுதான் அதோட என்ட்ரன்ஸு. இந்த காட்டோட பேரும் வந்து விஸ்வநாத் காட் தான். நம்ம கங்கா ரிவர்லேருந்தே நம்ம இங்கே போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டெம்பிளோட என்ட்ரி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரிடோருக்கு இந்த காரிடோருக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காரிடோருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தரிசனம் முடிச்சிட்டேன். காரிடோர் வரைக்கும் போனேன், அதுக்கப்புறம் நான் தரிசனமும் பண்ணிட்டேன். அந்த வீடியோ கிளிப்ஸ் உங்கள்கிட்ட போடுறேன். இப்போ நம்ம இருக்க இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணிகர்ணிகா. நம்ம ஆக்சுவலாக இப்போ மணிகர்ணிகா வந்துவிட்டோம். இது என்னடா காலையில் வீடியோ ஆரம்பிச்சு அப்போ நைட் ஆகிடுச்சின்னு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக இது அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆயிரும். எல்லா இடம் சுற்றிட்டு எனக்கு இங்கே மணிகர்ணிகா வரைக்கும் நைட் ஆகிடுச்சு. இப்போ நைட்டுன்னு சொல்ல முடியாது, இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6:15 தான் ஆகுது. இருந்தாலுமே இங்கே 6:15க்கு ரொம்ப சீக்கிரமாக இருட்டிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வின்டரில், அதனால் அப்படி தான். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் காமிக்கிறேன், நீங்கள் அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆக்சுவலி இது ஒரு டெட் பாடி. இவங்களை வந்து தகனம் பண்ணுறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி இங்கே இருக்கிறது ஃபுல்லாமே இருங்க காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இதுதான் இங்கே நடக்கிற விஷயம். ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக வந்து அந்த இடத்த வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். பட் இதுக்கு மேலே டீட்டெயிலாக நான் எடுக்க விரும்பலை. ஏன்னா வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இதுக்கு மேலே போதும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால தான் நான் வந்துட்டேன். ஏன்னா அங்கே ரொம்ப நேரம் எனக்கு ஒரு மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம வாழ்க்கையில் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வருவாங்க, கடைசியாக வந்து அவங்கள இங்கே தகனம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இங்கே எதுக்காக இந்த விஷயம் நடத்துகிறாங்கன்னா ஒரு நம்பிக்கை தான். இது வந்து கங்கை புனித நதி. அப்புறம் இந்த மாதிரி ஒரு புனித தலத்தில் வந்து இந்த விஷயத்தை நடக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறாங்க. அதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது எல்லாமே வந்து இவங்க இருக்க டெட் பாடியை வந்து எரிக்கிறதுக்காக இவங்க வச்சுருக்க விறகெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டு கணக்கில் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் அப்படின்னா ஏதாவது இப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட வராங்கன்னா அவங்க வந்து அந்த வெயிட் போட்டு தான் இதை வாங்குவாங்க. இப்போது ஒரு கேஜி இந்த ரேட்டு எனக்கு அதை தெளிவாக நான் விசாரிக்கவும் விரும்பலை. அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இதில் நம்ம விசாரித்து இதில் எங்கேயும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. பட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நடக்கிற ப்ராசஸ்ஸு. இதை வந்து வெயிட் போட்டு இங்கே பாருங்கள், இந்த பக்கம் இடக்கல் இருக்குது. இங்கே வந்து அவங்க வெயிட் போட்டுட்ருக்காங்க. இதுக்கு ஈக்குவலான வெயிட்டில் வந்து இவங்க கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கருத்து தட் வாட் இஸ் ஸ்பீக்கிங் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சிம்பிளாக எல்லோரும் வாழுங்க, இந்தளவுக்கு நல்லாவும் வாழுங்க. பெருசாக எதையும் எடுத்துகிட்டு போவோம் அப்படி எதுவும் நினைக்காதீங்க. இந்த அளவுக்கு நான் தத்துவம் பேசுகிற அளவுக்கு பெரிய மேதையெல்லாம் கிடையாது. இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயம் சொல்லணும்னு நான் நினச்சேன். பட் நான் ஒரு விஷயம் சொன்னேன், இங்கே இருக்குன்னா கூட உங்களுக்கு பணம் தேவை, அதை எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. பணம் ரொம்ப முக்கியம்தான், பட் பணம் மட்டுமே முக்கியம் இல்லை, அதையும் தெரிஞ்சுக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மணிகர்ணிகாவை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். மோஸ்ட் எக்ஸைட்டட் காட்னா அதை தான் நான் சொல்லுவேன். நம்ம எதுக்காக இந்த வீடியோவை வந்து ஸ்டார்ட் பண்ணோம், நான் எதுக்காக இங்கே வந்தேங்கன்னுங்கிறதே அதுதான். பட் அதை வந்து ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிட்டோம்ல, அது மாதிரி தான் எல்லா விஷயமே. இதுலேயும் அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் ஒவ்வொரு விஷயத்துக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்ருக்கோம். பட் மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே சிம்பிள் தான். ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் பேசுறது உங்களுக்கு கிளியராக கேட்குதானே தெரியல. நான் கூடிய சீக்கிரமாக ஒரு மைக் அரேஞ்ச் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பட்டு இப்போதைக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் இயர்ஃபோன் போட்டு கொஞ்சம் கிளியராக கேட்க வேண்டியது வரும். நான் என்ன பண்ணுறது, நான் இது கொஞ்சம் அன்பிளான்டு ட்ரிப்பாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து டக்குன்னு பிளான் பண்ணி ஒரு 1 வீக்குள்ளே பிளான் பண்ணி இங்கே வந்துட்டேன். அதனால தான் நான் கொஞ்சம் ப்ராப்பராக இதில் வந்து நான் கண்டிப்பாக நான் நினச்சேன் கண்டிப்பாக ஒரு மைக் ஏதோ ஒன்று வாங்கிடணும் அப்படின்னு. பட் ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க நான் பேசுகிறதெல்லாம் தெளிவாக கேட்குறதில்ல அப்படின்னு. ஒரு எம்டியான பிளேஸில் தெளிவாக தான் கேட்குது, ஓகே தான், அது எனக்கே புரியுது எடிட்டிங்கில்.
பட் கொஞ்சம் க்ரௌடடான ஏரியாவில் வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து அதை நான் கரெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஆக்சுவலாக நம்ம வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்துவிட்டோம். வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக சேனலில் புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தால் திரும்ப அதை மட்டும் தான் நான் சொல்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவாக இருக்கும். நான் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் ஒரு விஷயமே பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு நீங்கள் பண்ணுற அந்த சின்ன சப்போர்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். see you, டாட்டா பாய் பாய். இன்னும் நிறையா விளாக்ஸை வந்து நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக நல்ல விளாக்ஸை உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். see you next video, டாட்டா பாய் பாய்.